ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சரம் மீன் ஃப்ரை. வஞ்சரம் மீன் ஃப்ரை ரொம்ப ஈஸி, ஆனால் பட் ரொம்ப டேஸ்டியான மீன். இதை எப்படி நல்லா ரொம்ப டேஸ்டியாக நம்ம சமைச்சு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 10 மீன் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி இந்த மசாலா வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வீட்டில் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நான் வந்துட்டு மீனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ட்ரேயில் அடுக்கி வச்சுருக்கேன். அடுக்கி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் சால்ட்டு, சில்லி பவுடர் அப்படியே போட்டுட்டு விடக்கூடாது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டிங்கன்னா தான் அந்த மசாலா சில்லி பவுடர் வந்து கரெக்டாக அந்த சால்ட்டு சில்லி பவுடர் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பக்கம் சால்ட்டு சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து திருப்பிடுங்க. ஸோ திருப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன் நம்ம திருப்பினோம் அப்படின்னா அந்த மீன் வந்து மசாலா வந்துட்டு ஒட்டினது வந்துட்டு அந்த பிளேட்டில் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அதில் ஃபுல்லாக அப்ளை ஆகாது. அதனால தான் வந்துட்டு மசாலா போட்டுட்டு பிளேட் சைடு திருப்புறதுக்காக அப்படி பண்ணுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பக்கத்துக்கும் தான் ஒவ்வொரு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல மசாலா ஃபுல்லுமே ஊறிடும். இந்த சால்ட்டு, மிளகாத்தூள் பவுட்ரு, ஸோ அது போக உப்பு, இது எல்லாமே ஊறி முடிஞ்சிடும். ஊறினதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மசாலா வந்துட்டு ட்ரை மசாலா. இந்த மசாலா வந்து ப்ரிப்ரேஷன் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் எண்டில் நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்லிவிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மசாலா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீன் எடுத்து டபுள் சைடும் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்துட்டு இந்த மீன் மசாலா அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்னில் வந்து அந்த மசாலா பிடிக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மீனையும் வந்துட்டு நான் வந்துட்டு மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு மசாலா போடுறேன். ஸோ மசாலா போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எப்படி பொரிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மசாலா வந்துட்டு போட்டு திரும்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா, ஊற வைக்கிறதுன்னா அப்சர்வேஷனுக்காக வச்சிங்க அப்படின்னா அது நல்லா அந்த மசாலாவில் இருக்க ஸ்பைசஸ் பூராமே இழுத்து அந்த மசாலா மீன் வந்து நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக அந்த டைமிங் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு மீன் வந்துட்டு நான் இப்போ போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மசாலா நம்ம போடும்போது எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ அது லேட்டாக பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாக அந்த மீனோட ஈரத்துக்கு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிரும். நல்லா அப்படியே செட் ஆகிடும் அந்த மசாலா வந்துட்டு. திரும்ப ஒரு பீஸ் கூட கலண்டு விழுகாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அது நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. ஒன் சைடு குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் சைடு ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம திருப்பி விட்றோம். ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆயில் டெம்பரேச்சரை பொறுத்தளவு தான் அதோட குக்கிங் டைம் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் பொரிச்சோன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த மீன் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வெளியில் எடுக்கிறேன். கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதேமாதிரி மசாலா அப்ளை ஆகிருக்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும் அந்த ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி அரைச்ச மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த பவுடரை வந்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம வேறு எதுக்காவது நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான், மற்றபடிக்கு இதில் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் ஒன் வீக் ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி வச்சிங்கன்னா கூட நம்ம வந்துட்டு 2 மசாலாவுக்கு தனியாக மசாலா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் மசாலா வந்து இப்போ நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு நான் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். சோம்பு போடுறேன்.
சோம்புங்கன்னா சோம்பு பவுட்ரு தான் நான் போடுறேன். எல்லாமே வந்துட்டு இந்த ஜாரில் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த ஜாரில் பண்ணோன்னா மிக்சிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது, நம்ம மேனுவலாக பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அது போக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடராக இருக்கட்டும், பெப்பராக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், சோம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எல்லாம் பவுட்ருனால் ஃபுல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும். அது எல்லாம் ஒரே மாதிரி வேணுங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறது. ஸோ சால்ட்டு, இதில் என்ன போட்டிருக்கோன்னா சால்ட்டு, சில்லி பவுடர், சோம்பு, ஜீரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், ரைஸ் பவுடர், இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர், ரெட் கலர் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா விட்டுறானோ இஷ்யூ. அது வந்து அவங்கவுங்களோட ப்ரிப்ரேஷன் பொறுத்து இருக்குது. அது கலர்ஃபுல்லாக வேணும்னு கேட்குற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ கலர் அவாய்ட் பண்ணி சாப்பிட்ற ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா சமைச்சு சாப்பிட்றது வந்துட்டு நமக்கு பிடிச்சி சாப்பிட்ற உணவு. அதை எப்படியெல்லாம் கேர் எடுத்து எவ்வளோ கரெக்டாக பண்ணணுங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம பார்த்து தான் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு. ஸோ ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். நல்ல டிப்ஸ் கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடிக்கடி பார்க்கணுன்னா ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.